அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. இஸ்லாமிய வரலாறு. விண்ணையும் மண்ணையும் படைத்தது அல்லாஹு தஆலா. அகிலங்களையும் அவற்றில் உள்ள பொருட்களையும் முன்மாதிரி இன்றி படைத்தான். பூமியையும் வானத்தையும் படைத்தது பற்றி புனித குர்ஆனில் பல இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் எதை எத்தனை நாட்களில் படைக்கப்பட்டன என தெளிவான சில இடங்களிலும் விளக்கப்பட்டுள்ளன. இந்த அனைத்து வசனங்களையும் முன்வைத்து பார்க்கும்போது நாம் விளங்குவது என்னவெனில், முதலில் பூமியின் கரு உருவாக்கப்பட்டது. பிறகு வானத்திற்காக கருவை புகையின் வடிவில் உருவாக்கப்பட்டது. அதன் பின் பூமியை தற்போதுள்ள தோற்றத்தில் விரிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் பூமியின் அனைத்து பொருட்களும் படைக்கப்பட்டன. அதன் பிறகு 7 வானங்களும் அமைக்கப்பட்டன. அவ்வாறாக பூமி, வானம் இவை இரண்டுக்கும் இடையே உள்ளவை நிலை பெற்றன. இவை யாவும் 6 நாட்களில் உருவாக்கப்பட்டன. இது பற்றி அல்லாஹ்வும் கூறுவதாவது, நான் தான் பூமியையும் வானத்தையும் அவை இரண்டுக்கும் இடையில் உள்ள அனைத்தையும் 6 நாட்களில் படைத்தோம். இவற்றை படைப்பதில் எத்தகைய கலைப்பும் நம்மை தீண்டவில்லை. சூரா காப், அத்தியாயம் 38.